ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி வந்து நம்ம ஸ்பைசி பன்னீர் ரைஸ் செய்ய போகிறோம். ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். இது கூட வெஜிடபிள்லாம் போட்டு ரொம்பவே வந்து நியூட்ரிஷனுடைய ஒரு ப்ரோட்டீனுடைய லன்ச் டைம் ரெசிபி செஞ்சுருக்கிறோம். வாங்கிட்டு இப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. நான் வந்து ஒரு 200 கிராம் இருக்கும் பன்னீருக்கு எடுத்து இந்த மாதிரி க்யூபுங்களாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு நல்லாவே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடயே வந்து கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து 2 பக்கமும் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. அதிக நேரம் வந்து நம்ம பண்ண தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் பண்ணாவே போதும். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் போட்டுக்கலாம். அன்சால்டட் பட்டர் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நெய் கூட வந்து போட்டுக்கலாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன். 1 டீஸ்பூன் இஞ்சி விழுது, 1 டீஸ்பூன் பூண்டு விழுது. இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வந்து வதக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. ஒரு பெரிய வெங்காயத்துக்கு எடுத்து நீட்டு வாக்கில் மெலிசாக கட் பண்ணிக்கிட்டேன். இது கூடயே வந்து ஸ்ப்ரிங் அனியனுடைய ஒயிட் பாட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இருந்துச்சுன்னா போடுங்க, ஸ்ப்ரிங் அனியன் இல்லைன்னா தேவையில்லை. நல்லாவே வந்து வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வரக்குள்ளே நம்ம வந்து இப்போ 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கலாம். சில்லி ஃப்ளேக் வந்து உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்தால் கம்மி பண்ணிங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாமே போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வந்து இதுக்கு வதக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க. ஒரு 50 கிராம் கேரட் இருக்கும், இதுக்கு வந்து பொடியாக நறுக்கிட்டேன். ஒரு 50 கிராம் ஸ்வீட் கார்ன் இதுக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லாவே வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். பச்சை கலர்லேயும் சிவப்பு கலர்லேயும் சேர்த்து குடமிளகா வந்து ஒரு 100 கிராம் இருக்கும், பொடியாக நறுக்கிட்டேன். அது கூட வந்து ஒரு 2 பச்சை மிளகாவுக்கு பொடியாக நறுக்கி அதுவும் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதுக்கு வந்து வதக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி சோஸ், 2 டீஸ்பூன் சோயா சோஸ். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஸ்ப்ரிங் அனியன் போட்டுக்கலாம், க்ரீன் பாட். கொஞ்சமாக வந்து கரியாண்டர் லீஃப்க்கு கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு நல்லாவே வந்து நம்ம வந்து வதக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்போ வந்து வதக்கலாம். இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். எல்லாமே நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வெள்ளை சாதம் வந்து எடுத்துருக்கேன். நல்லாவே வந்து ஆற வச்ச சாதம் இது வடித்து. இது வந்து ஒரு 4 பேர் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதுக்கு வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பன்னீரும் வந்து இது கூடயே வந்து கலந்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம 2 கரண்டியால் செய்யக்குள்ள இது வந்து ரைஸ் வந்து உடையாது உங்களுக்கு. இதில் வந்து கொஞ்சமாக வந்து கரியாண்டர் லீஃபும் ஸ்ப்ரிங் அனியனும் போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் அனியன் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான், இருந்துச்சுன்னா போடுங்க. ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி லைக் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.